அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிசி குரூப் 4 2026 கோனார் பொது அறிவு ஷார்ட் நோட்ஸ். கோனார் பொது அறிவு முந்தைய ஆண்டு ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் எங்களிடம் கிடைக்கும். இந்த கோனார் பொது அறிவு ஷார்ட் நோட்ஸ் சிம்பிளாக ஒரு பேஜ் ஒரு A4 ஷீட்டில் எடுக்கிற ஷார்ட் நோட்ஸ். இந்த நோட்ஸ் எங்களிடம் கிடைக்கும். 350 ரூபா, டிஸ்கவுண்ட் போக 300 ரூபா. ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் 200 ரூபா. இன்றைக்கு முதல் வகுப்பு தமிழ் சமுதாய வரலாறு பண்பாடு தொல்லியல் பார்க்க போகிறோம். தமிழ் சமுதாய வரலாறு தொடர்பான தொல்லியல் கண்டுபிடிப்புகள் இதிலேருந்து கொஸ்டின் கண்டிப்பாக கேட்பாங்க. அதனால் நம்ம சிம்பிளாக பார்க்குறோம். மனிதன் விட்டு சென்ற தொன்மையான எச்சங்களை ஆய்வு செய்து நாகரிகம் பண்பாடு ஆகியவற்றை அறிவது தான் தொல்லியல் ஆகும். தொல்லியல்னா மனிதன் விட்டு சென்ற அவனுடைய முந்தைய காலத்தில் விட்டு சென்ற அந்த பொருட்களை பற்றி ஆய்வு தான் தொல்லியல். தொல்லியல் ஆய்வுகள் மனிதன் பார்த்திங்கன்னா பறவைகள், எலும்புக்கூடு ஆகியவற்றெல்லாம் அதெல்லாம் ஆய்வு செய்வது தொல்லியல் ஆய்வு. இந்த சான்றுகள் அதாவது இந்த தொல்லியல் சான்றுகள் 2 வகையாக உறுதி செய்கிற ஒன்று முதல்நிலை சான்று, 2ஆம் நிலை சான்று. முதல்நிலை சான்றுனா என்னென்னா கல்வெட்டு, செப்பு பட்டயம், நினைவு சின்னங்கள், நாணயங்கள். இந்த கல்வெட்டெல்லாம் பொறிக்கிறாங்கல்ல, செப்பு பட்டயம், இதெல்லாம் இந்த நாணயங்கள்லாம் இது முதல்நிலை சான்று. இலக்கியங்கள், காலவரிசை, இந்த இலக்கியங்கள் வாயிலாகவும் காலவரிசை பதிவுகள், பயண குறிப்பு, இந்த பெரிப்ளஸ், தாலமி இவங்களுடைய பயண குறிப்பு, அப்புறம் பாகியோன் இவங்களுடைய பயண குறிப்பை தான் 2ஆம் நிலை சான்றுகள்னு சொல்கிறாங்க. பாறைகள், கற்கள், உலோகங்கள் போன்றவற்றின் மீது பொறிக்கப்படும் எழுத்து பொறிப்புகள் என்று. பெருங்கற்காலம் என்பது மெகாலித்திக் ஏஜ். பெருங்கற்காலம் என்பது மெகாலித்திக் ஏஜ் என்று ஆங்கில சொல்லிலிருந்து வழங்கப்பட்டதாகும். மெகாலித்திக் என்பது கிரேக்க சொல்லாகும். மெகா என்றால் பெரிய, மெகா பிக் பெரிய. அப்போ லித் என்றால் கல். தமிழ்நாட்டில் உள்ள பெருங்கற்கால அல்லது இரும்புகால தொல்லியல் ஆய்வுகள் முக்கியமானவை. தூத்துக்குடி மாவட்டத்தில் ஆதிச்சநல்லூர், சிவகங்கை மாவட்டத்தில் கீழடி, திண்டுக்கல் மாவட்டத்தில் பொருத்தல், வேலூர் மாவட்டம் பையம்புள்ளி, ஈரோடு மாவட்டத்தில் கொடுமணல். இது தெரியும். ஆதிச்சநல்லூர் அகழ்வாயில் கிடைத்த தொன்மையான முதுமக்கள் தாழிகள் நமக்கு கிடைச்சிருக்கு. கருப்பு மற்றும் சிவப்பு நிற மட்பாண்டம் கிடைச்சிருது. இரும்பால் செய்யப்பட்ட குத்துவாள்கள், ஈட்டிகள், அத்திகள், அம்புகள் கிடைச்சிருக்கு. புலி, யானை, மான் போன்றவற்றின் வெண்கலத்தினால் செய்யப்பட்ட உருவங்கள், சில தங்க ஆபரணங்கள், சில கண்மணிகள் கிடைச்சிருக்குது. ஆதிச்சநல்லூர் அகழ்வாய்வு செய்த ஆண்ட்ரூ ஜாகர், ஜெர்மன் நாட்டு அந்த ஆதிச்சநல்லூரை அகழ்வாய்வு செய்த ஆண்ட்ரூ ஜாகர் ஜெர்மன் நாட்டை சேர்ந்தவர். 1876 ஆண்ட்ரூ ஜாகர் கண்டெடுத்த பொருட்கள் பெர்லின். அவர் ஒரு பொருளை கண்டுபிடிச்ச அது பெர்லின் அருங்காட்சியகத்தில் உள்ளன. ஆதிச்சநல்லூர் அகழ்வாயில் படிக கற்களை கண்டிருந்தவர் அன்றைய நெல்லை மாவட்ட ஆட்சியர் AK ஸ்டூவர்ட் மற்றும் மொழியியல் அறிஞர் கால்டுவெல் ஆகியோர் ஆகும். கால்டுவெல் செம்பால் செய்யப்பட்ட வளையல் ஒன்றை கண்டுபிடித்தார். ஸ்டூவர்ட் மற்றும் கால்டுவெல் கண்டுபிடிப்புக்கு ஆதிச்சநல்லூர்கள் எடுப்பது தடை செய்யப்படுவது பின்னர் அலெக்சாண்ட்ரியா என்பவரின் மேற்பார்வையில் அகழ்வாய்வு மேற்கொள்ளப்பட்ட அறிக்கை வெளியிடப்பட்டன. இந்த மாதிரி ஷார்ட் நோட்ஸ் உங்களுக்கு எளிமையாக இருக்கும். அடுத்தது கீழடியில் புதையுண்ட சங்ககால நகரம். இது கீழடி. புதையுண்ட நகரம் செங்கற்கால் கட்டப்பட்டவை, சிறந்த வடிகால் அமைப்பு முறையை கொண்டவை, தமிழ் பிராமி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டது, கண்மணிகள், செம்மணிகள், வெண்கலான படிகம், முத்து, பொன்னணிகள், சங்கு வலைகள், தந்தத்தால் செய்யப்பட்ட பகடை கிடைச்சிருக்கு. இரும்பு பொருட்கள், நெண்மணிகள் பதிக்கப்பட்ட சுடுமணலான அச்சு கிடைச்சிருக்கு. உருக்கு ஆலை இருந்திருக்கு. செங்கல் கட்டுமானங்கள், செங்கல் தொட்டி கிடைச்சிருக்குது. படிகத்திலான காதணிகள் கிடைச்சிருக்கு. கீழடியில் பகடை, இந்த பகடை கூட கிடைச்சிருக்கு. கரிம மாதிரிகள் பகுப்பாய்வு செய்யப்பட்டதில் அவற்றின் 6ஆம் நூற்றாண்டு கிமு 3ஆம் நூற்றாண்டு வரை என கண்டறியப்படுது. கதிரியக்க கார்பன் வயது கணிப்பு முறையில் தான் இதை கண்டுபிடிச்சாங்க. 2 மாதிரிகள் அமெரிக்காவின் பீட்டா அனாலிட்டிக் என்ற நிறுவனத்திற்கு அனுப்பியது. சோதனையில் அவை 2ம் கிமு 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவை என கண்டறிக்கப்பட்டது. பொருத்தலில் வெள்ளை சிவப்பும் பொருத்தல் எதுனா திண்டுக்கல் மாவட்டம்.
வெள்ளை, சிவப்பு, மஞ்சள், நீலம், பச்சை ஆகிய வண்ணங்கள் உருவாக்கப்பட்ட கண்ணாடி மணிகள், இரும்பு வாள்கள், தமிழ் பிராமி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட மட்பாண்டங்கள், அரிசி நிரப்பப்பட்ட மட்பாண்டங்கள், படிகங்கள், சிவப்பு வண்ண மணிக்கற்கள், சங்கு மற்றும் கண்ணாடி வலைகள், தங்கத்தால் செய்யப்பட்ட தொங்கல் அணி, இரும்பாலான கதிர் அறிவால் ஈட்டி கொழுமுனைகள், கதிர் அறிவால் ஈட்டி கொழுமுனைகள் ஆகியவை மக்கள் நெல் விளைஞ்சதற்கு சான்றுகள் கிடைச்சிருக்கு. முக்கிய உணவாக அரிசி இருந்ததாக, அரிசி நிரம்பிய பானை சான்றாக கிடைக்கிறது. பொருத்தல்: பையம்புள்ளி அகழ்வாய்ச்சியில் கிடைத்த இரும்பால் செய்யப்பட்ட பொருள், கருப்பு சிவப்பு வண்ணமுடைய மட்பாண்டங்கள், பையம்புள்ளில் பெற்ற பொருட்கள் கிமு 1000 சார்ந்தவை என்று நிரூபிக்க ரேடியோ கார்பன் முறையில் செய்த ஆய்வு. பையம்புள்ளியில் கிடைத்த பொருட்கள் பெருங்காலத்தை சேர்ந்த கொடுமணல், ஈரோடு பெருங்கால முதுமக்கள் தாழிகள், இரும்பு மனித கற்கள், வேலைப்பாடுகள் கொண்ட சங்கு, தமிழ் பிராமி எழுத்தில் பொறிக்கப்பட்ட 300க்கும் மேற்பட்ட பொருட்கள், குதிரை சேனத்தில் பயன்படும். இந்த மாதிரி எங்களிடம் ஃபுல்லாகவே அழகாக ஷார்ட் நோட்ஸ் கிடைக்குது. உங்களுக்கு இந்த புக்கு வேணும்னா 350 ரூபா, உங்களுக்கு 300 ரூபாய்க்கு நாங்கள் கொடுக்குறோம். இன்றைக்கு பார்க்க போகிறது தமிழ் சமுதாய வரலாறுலேருந்து ஒரு 50 கொஸ்டின் பார்க்க போகிறோம். தமிழ் சமுதாய வரலாறு தொடர்பான தொல்லியல் கண்டுபிடிப்புகள். சிவகங்கை மாவட்டத்தின் கீழடி கிராமத்தில் அகழ்வாய்வு கண்டெடுக்கப்பட்ட பல பழமை சின்னங்கள் புலப்படுத்துவது பாண்டியர் ரோமானிய வாணிப தொடர்பு. கீழ்கண்டவில் திருநெல்வேலி பகுதியில் கண்டறியப்பட்ட வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்தை இடனா ஆதிச்சநல்லூர். சங்க காலத்தில் தென்னிந்தியாவில் ரோமானிய முக்கிய வர்த்தக உறவுகளை அகஸ்டிற்கு கோவிலை கட்டிய நகரம் முசிறி. சங்க காலத்தில் எந்த இடத்தில் ரோமானிய நாணயங்கள் கண்டுபிடினா அரிக்கமேடு, பாண்டிச்சேரியில் இருக்குது அரிக்கமேடு. 1863ஆம் ஆண்டு யாரால் பழைய கற்கால கருவிகள் முதலில் இந்தியாவில் கண்டுபிடிக்கப்பட்டதுன்னா ராபர்ட் புருஸ்ட் பல்லாவரம் பகுதியில் கண்டுபிடிச்சார். அகஸ்டின் காலத்தில் நாணயங்கள் ரோமானிய நாட்டு வாணிப உறவு கொண்டிருந்ததை கண்டிருந்த அரிக்கமேடு, பாண்டிச்சேரி. இவ்விடம் மதுரையிலிருந்து தென்கிழக்கு திசையில் 12 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. தமிழகத்தை வைகை ஆற்றங்கரையில் சங்ககால நாகரிகம் அமைந்திருந்த பற்றி உண்மையை பறைசாற்றியது ஆராய்ச்சியும் ஓய்வு பெற்ற அரசு அதிகாரியுமான RS பாலகிருஷ்ணன் இங்கு அமைந்திருந்த நாகரிகத்தின் சிந்து சமவெளி நகரத்துக்கு உள்ள ஒற்றுமைகளை சுட்டி காட்டின கீழடி தான். பேரரசர் அகஸ்டியன் காலத்திற்கு ரோமபுரிய தென்னிந்தியாவிற்கு வணிப தொடர்கள் இருந்து என்பதை ரோமபுரிய நாணயங்கள் கவனத்துடன் படித்த பிறகு இக்கூற்றினை வெளிப்படுத்தவர் திரு R. சேவல். தொடக்கத்தில் ரோமானிய எந்த உலோகத்தில் இந்தியாவிற்கு கொண்டு வரப்பட்ட காசுகள் வேண்டும்னா வெள்ளி. அடுத்தது தொடக்க காலத்தில் ரோமானியர் எந்த உலோகத்தில் இந்தியாவில் கொண்டு வரப்பட்ட காசுனா வெள்ளி. தமிழ்நாட்டின் உள்ளாட்சி அரசாங்க வரலாற்றை மாவட்ட கல்வெட்டுகளின் மூலம் அறியினா உத்திரமேரூர் கல்வெட்டு, காஞ்சிபுரம். ரோமாபுரி பேரரசு உருவாவதற்கு முன்பிருந்த மலபார் கடற்கரைக்கு அரேபியாவிற்கும் இடையே வியாபார தொடர்பு ஏபி இப்ராஹிம். இவர் சொன்னது யாருக்கு சொன்னா ஏபி இப்ராஹிம் குஞ்சி. அடுத்தது கீழ்காணும் கல்வெட்டுகள் தமிழக அரசர்களின் கூட்டணி பற்றி சொல்லுது. ஹதிகும்பா கல்வெட்டு. தெற்கோடா மற்றும் சைப்ரஸ் தீவில் எந்த பேரரசின் தூதுக்குழு அகஸ்டஸ் சீசர் வரவேற்றனா பாண்டியர். தமிழக மக்கள் 6ஆம் நூற்றாண்டு எழுத்தறிவு பெற்றிருந்த என்பதை கூறும் தமிழ் பிராமி எழுத்துக்கள் கீழடி. அகழ்வாய்ச்சி இடங்கள் அதன் மாவட்டத்துடன் உள்ள கீழடி, சிவகங்கை, கொற்கை, தூத்துக்குடி, கங்கை கொண்ட சோழபுரம், அரியலூர், குறும்பான்மேடு, தஞ்சாவூர். ஆதிச்சநல்லூர் அகழ்வாய்வு முதலில் மேற்கொண்டவர் ஆண்டூர் ஜாகர். அத்திரம்பாக்கம் இதுதான். இடை பழங்காலம் பற்றி பின்வரும் சொற்றொடர்களை கவனிக்க பின் சரியான பதிலை தேர்ந்தன. கருவிகள் அளவில் சிறிய இருந்தன. அடுத்தது அத்திரம்பாக்கம், குடியம், வடமதுரை ஆகிய இடங்களில் நடந்த அகழ்வாய்ச்சி கிடைத்தன. 1 மற்றும் 2 சரி. ஓகே, இந்த மாதிரி
கொஷின் பேப்பர் எங்களிடம் கிடைக்கிறது. இந்த புத்தகம் வேண்டும்னாலும் 200 உங்களுக்கு பொது அறிவு புத்தகம் 300, இது 200. ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர் உங்களுக்கு வேணும்னா கீழ்கான நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.